ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எங்க லைஃப்ல பர்சனல் லைஃப்ல நாங்க பர்சனலா ஃபேஸ் பண்ண 3 எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 3மே நாங்க ஏமாந்த விஷயங்கள். ஸோ பொதுவாக ஏமாந்த விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க வெளியே. ஸோ பட் ஆனால் அதை நான் சொல்லும் போது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், அவேர்னஸா இருக்கலாம். ஸோ அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 3 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் வாங்க போன இடத்துல லேண்ட் வாங்க போய் அட்வான்ஸ் போட்டு அந்த இடத்துல ஒரு பெருசா ஏமாந்துட்டோம். ஸோ அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்லைன்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அதுல ஒரு ஏமாத்து வேலை நடந்துச்சு. ஸோ அதை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பெண்கள் இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதுல நான் தான் போய் காசு கட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஸோ அதை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 3 விஷயத்த தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிற போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ உங்க கமெண்ட்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து சாட்டர்டே ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொல்லி எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஸோ எல்லா கமெண்ட்ஸும் நீங்க கொஸ்டின் கேட்கிற கமெண்ட்ஸுக்கு தனியா நான் வாரம் சனிக்கிழமை ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணல. ஸோ எல்லா கமெண்ட்ஸும் டோட்டலா எடுத்து நான் சனிக்கிழமை வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ அதை வாரம் சனிக்கிழமை போடுவேன். ஸோ அதனால என்ன உங்க கருத்துக்களோ கீழே கேள்விகளோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த லேண்ட் அட்வான்ஸ் போடுற விஷயத்துல ஏமாந்த விஷயத்தை பத்தி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது பாத்தீங்கன்னா, ஒரு லேண்ட் வாங்குவோன்னு பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ செகண்ட் வந்து ஒரு லேண்ட் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பிளான். நாங்க போகல, அவங்க தான் எங்களை தேடி வருவாங்க லேண்ட் வாங்குறீங்களான்னு கேட்டு. ஸோ அது யாருன்னா, அவங்களுக்கும் ஃப்ரெண்டு எங்களுக்கும் ஃப்ரெண்டு. அவங்க புரோக்கரே கிடையாது. ஸோ ஃப்ரெண்டு மூலியமா எங்களுக்கும் ஃப்ரெண்டு அவங்களுக்கும் ஃப்ரெண்டு, மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருக்க ஒரு அண்ணா தான் எங்கிட்ட வந்து கேக்குறாங்க. ஸோ லேண்ட் இப்படி ஒரு லேண்ட் இருக்கு, நீங்க வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா மொத்தமா 30 சென்ட் லேண்ட் அது. ஸோ கொஞ்சம் அவுட்டர்ல, மதுல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு. ஆனா நல்ல அப்கமிங் டெவலப்பிங் ஏரியா. நான் சொன்ன கொஞ்ச நாள் நல்லா டெவலப் ஆக போற ஒரு ஏரியால கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு. ஸோ மதுரையில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா ஊமச்சிக்குளம் தாண்டி இருக்கு. ஸோ அந்த சைடு இருக்கு. சோ அதனால அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் நல்லா டெவலப் ஆக போகுது. 30 சென்ட் இடம், நல்ல ரேட் கம்மியா. அப்போ வந்து அவுட்டர் அப்படின்றனால நல்ல ரேட் கம்மியா கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ ரேட் பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சம்திங் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அப்கமிங் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா டெவலப் ஆக போற ஏரியா. 5 லட்ச ரூபா சம்திங்ல ஒரு லேண்ட் கிடைக்குது அப்படின்னா நான் ஓகே நம்ம வாங்கிரோம்னு சொல்லிட்டு விட மனசு வருமா? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கேட்கறாங்க. ஸோ மனசு வரல. கொஞ்சம் கையில காசு இருக்கு. ஸோ நகையெல்லாம் போட்டு அடகு வச்சு பரட்டி போட்டு எப்படியாவது நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம வந்து அதுக்கு அட்வான்ஸ் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அண்ணா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்க அண்ணா கொடுத்து அவங்க வீட்டுக்கே போய் தான் அட்வான்ஸ் போட்டோம். வீட்டுக்கே போய் ப்ராப்பரா அட்வான்ஸ் பத்திரம்லாம் எழுதி, அட்வான்ஸ் பத்திரம்லாம் பத்திர ஆஃபீஸ்ல தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க மூலமா அட்வான்ஸ் பத்திரம்லாம் ப்ராப்பரா டைப் பண்ணி எழுதி வாங்கி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து நம்ம அந்த பத்திரத்தை வந்து அட்வான்ஸ் பத்திரம் வந்து போட்டு காசை வந்து கொடுத்தேன். ஸோ எனக்கு என்னுடைய மைண்ட் செட் என்னன்னா, கையில அப்போ வந்து சீட்டு பணம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நம்ம அதுல போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் கொடுத்துட்டு திரும்ப நம்ம எப்படின்னா நம்ம கொடுக்கதான் போறோம். இவ்வளோ நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான், தெரிஞ்சவங்க மூலியமா தான் வந்து, யாரும் புரோக்கர் மூலியமா வரல. சோ நம்ம கையில இருக்க பணத்தை கொடுத்துருவோம். கையில வச்சு நம்ம செலவு பண்ணிடுவோம் எதுக்குன்னு சொல்லிட்டு கையில அப்ப பல்கா 1 லட்ச ரூபாய்க்கு வச்சிருந்தேன். சோ உடனே கொண்டு போய் 1 லட்ச ரூபாய்க்கு நான் அட்வான்ஸ் போடுறப்பே கொடுத்தாச்சு. ஸோ அட்வான்ஸ் போட்டு கொடுத்து அட்வான்ஸ் போடுறோம். ஸோ 2 மந்த்ஸ்ல வந்து எங்களுக்கு சீட்டு பணம் வர வேண்டிய பணம் வந்து வரல. சோ இன்னொரு 10 நாள், ஒரு மாசம், அடுத்த ஒரு மாசம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சீட்டுக்காரக்கா சொல்லிட்டாங்க. சோ அவங்ககிட்ட வந்து நாங்க பத்திரம் போடுறோம்னு சொல்லி இந்த டைம்ல சொல்லிட்டோம். சோ பத்திரம் போடுறோம்னு சொல்லிட்டோம். ஆனா ஒரு மாசத்துல பத்திரம் போட முடியல. சீட்டுக்காரங்க வந்து பணம் அடுத்த மாசத்துல தருவோம்னு சொல்லிட்டாங்க. சோ எங்களுக்கு ஒரு குற்றம் வச்சு, ஐயோ அவங்ககிட்ட தரோம்னு சொல்லிட்டோம், ஆனா நம்மளால கரெக்டா பத்திரம் போட முடியலையே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். சோ அப்ப பார்த்தா அவங்க கேட்டா எங்களுக்கு வந்து பேங்க்ல இருக்கு பத்திரம், இப்ப உடனே திருப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நாங்களும் ஒரு குற்ற உணர்ச்சியில, நம்மளால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில அந்த 1 லட்ச ரூபாயை அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். கையில வந்து 1 லட்ச ரூபாயை அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். சோ கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி 3 லட்ச ரூபா கிட்ட நாங்க கொடுத்துட்டோம். பத்திரம் போடவே முடியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பத்திரம் வந்து பேங்க்ல ஏதோ அடகு இருக்கு. ரொம்ப சப்பையான காரணம் ஏதோ சொன்னாங்க. பேங்க்ல வந்து அடகு இருக்கு, எங்களால அதை வந்து எடுக்க முடியல, எடுத்து கரெக்டா கொடுக்க முடியல உங்களுக்கு. அது ஏதோ பெரிய நிறைய சொத்து பத்திரம் எல்லாம் சேர்த்து வச்சதுல நடுவுல மாட்டிட்டு இருக்கு. சோ அதை மட்டும் தனியா எடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பாக்குறோம். 1 மாசம் வெயிட் பண்றோம், 2 மாசம் வெயிட் பண்றோம். 3 லட்ச ரூபாய் பணம் வேற நம்ம கையில இருந்து எடுத்து கொடுத்துட்டோம். சோ 1 மாசம் வெயிட் பண்றோம், 2 மாசம் வெயிட் பண்றோம், 3 மாசம் வெயிட் பண்றோம். வரவே இல்ல. கிட்டத்தட்ட இப்படியே 1 வருஷத்துக்கிட்ட போயிடுச்சு. அவங்க 1 இயருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பத்திரம் போட முடியாது, எங்க பத்திரம் வந்து சிக்கல்ல இருக்கு, நாங்க வந்து பத்திரம் வந்து போட மாட்டோம்னு அவங்க சொல்லல. போடுவோம் அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் நீங்க நல்ல நாள் பார்த்து வைங்க, நாங்க போடுறோம், நல்ல நாள் பார்த்து வைங்க போடுறோம்னு சொல்றாங்க.
ஸோ நாங்களும் நல்ல நாள் பார்த்துட்டு இன்னைக்கு போட்டலாம் இன்னைக்கு போட்டலாம்னா இல்ல அதுக்கு அடுத்த மாசம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அடுத்த மாசம் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போறாங்க. ஸோ இந்த மாதிரி 1 இயருக்கு மேல இழுத்துட்டே போயிட்டாங்க. ஸோ கடைசியில எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அவங்க வீடெல்லாம் சொந்த வீடு தான், நல்லாதான் வெல் செட்டில்டா இருக்காங்க, ஆனா நம்மளுக்கு மட்டும் இப்படி பண்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பயம் கொடுத்துட்டாங்க. பயம் கொடுத்து எங்களுக்கு ஓகே எங்க பணம் வந்தா போதும், நம்ம அதை ஏமாந்துருவோமோ என்னமோ, அவங்க எதுவும் ஃபுல்லா வீடெல்லாம் வித்துட்டு ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது, நம்மளே இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுலயே பல்கான அமௌண்ட் 3 லட்ச ரூபா காசு போயிடுச்சு, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசை கொடுத்தா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அட்வான்ஸ் பத்திரம்லாம் ப்ராப்பரா இந்த தேதிக்குள்ள நாங்க முடிச்சிருவோம்லாம் போட்டு வாங்கி எல்லாமே பண்ணியுமே ஏமாத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் பேக் தான் எங்களுக்கு புரிஞ்சு நம்ம நல்லா ஏமாந்துருக்கோம் அப்படின்னு. ஸோ அது நல்லா டெவலப்பிங் ஏரியா, அவங்களுக்கு வந்து கஷ்டம், ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்காங்க, அதனால வித்துருவோன்னு பாக்குறாங்க. நம்ம 3 லட்ச ரூபா கொடுத்ததை வச்சு அவங்க கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சுட்டாங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கடன்லாம் அடைச்சு ரிலாக்ஸ் ஆன பிறகு எதுக்காக நம்ம விற்கணும் அந்த லேண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி இவங்க கிட்ட சமாளிச்சு ஓட்டி விட்டுருவோம்னு சொல்லி நம்மள அடுத்த மாசம் இழுத்து கொண்டு போய் 1 வருஷம் ஆக்கி முடிக்கவே இல்லை. கடைசியில நாங்க அது எங்களுக்குலாம் வந்து பணம்லாம் வாங்கின பிறகுதான் ரிட்டர்ன் பணம்லாம் நாங்க வந்து சண்டை போட்டு ஏன் இப்படி பண்றீங்க, எங்க ஏமாத்துறீங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் கேட்டு பிரச்சனை பண்ணி நாங்க அந்த காசெல்லாம் நம்ம ஏமாந்துருவோமோன்னு ஒரு பயம் ஆயிடுச்சு. 3 லட்சம் ரூபா அவ்வளவு போயிருமோ, நம்ம காசு ஏமாந்துட்டோமோன்னு ஒரு பயமாயி அந்த காசு நம்ம ரிட்டர்ன் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கிட்டோம். அதையும் இழுத்து இழுத்து டியூவை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்தாங்க. அதை கொடுத்து நம்ம அதை வாங்கின பிறகுதான் நம்மளுக்கு புரியுது, ஓகே இவங்க நம்ம நல்லா ஏமாத்திருக்காங்க, அவங்க அவசரம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விற்க பார்த்திருக்காங்க. நம்ம காசு 3 லட்ச ரூபா கொடுத்ததுலேயே அவங்க அவசரத்தெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அவசரத்தெல்லாம் சரி பண்ணியாச்சுல, இனி எதுக்கு அவங்களுக்கு இடத்த விற்கணும், நல்லா டெவலப் ஆகிற ஏரியாவுக்கு நம்மளே வச்சுக்குவோம், எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு. ஸோ இதுல இருந்து என்ன கருத்து அப்படின்னா, யாரும் இந்த மாதிரிலாம் கேவலமா அட்வான்ஸ் 3 லட்ச ரூபாய் கொடுக்காதீங்க. 1000 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, அதிகபட்சம் போனா 5000 ரூபாய் கொடுங்க. அதிகமான சொத்து வாங்குறீங்க, அமௌண்ட் அதிகமான வேல்யூ இருக்கிற சொத்து அப்படின்னா 5000 ரூபாய் கொடுங்க. ஸோ அதுக்கு மேல அட்வான்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுதான் இந்த விஷயத்தோட கருத்து. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன்ல ஒரு சைக்கிள் ஆர்டர் பண்ணி ஏமாந்தது. ஸோ இது இப்ப நான் லேண்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து நிகாஷ் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்ல இது நடந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த லேண்ட் அந்த காசெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வாங்கி தான் நம்ம இந்த லேண்ட்ல போட்டு மொத்தமா அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின லேண்டையும் வித்துட்டு செகண்ட் அந்த பணம் வந்ததையும் வச்சு மொத்தமா நம்ம செகண்ட் இந்த லேண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், லேண்ட் வாங்கின வீடியோ, பத்திரம் போட்ட வீடியோ எல்லாமே நான் காமிச்சேன். ஸோ அதை வந்து வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸோ சைக்கிள் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஏமாந்த விஷயம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நான் இல்ல, விஸ்வாங்க அப்பா, விஸ்வா நிகாஸ் 3 பேருக்கு வந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு 1 இயர் பேக் 2 இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல இருக்கும்போது, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு மேலே அந்த வீட்டுல இருந்தால, ஸோ அந்த வீட்டுல இருக்கும்போது, ஸோ அப்ப வந்து ஒரு சைக்கிள் வந்து ஆன்லைன்ல பாத்துருக்காங்க. ஸோ ஏதோ எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி, அது வந்து நம்ம பெடல் பண்ணவே வேணாம், எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி நம்ம ஆன் பண்ணோம்னாலே அதுவா போகும், அந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி. ஸோ அது வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஆடா வந்திருக்கு. இந்த மாதிரி சைக்கிள் தான். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ இது நம்ம ஆன்லைன்ல வந்து ஏதாவது ஒரு ஆடு பார்க்கணும் அப்படின்னா, சாத்தியமே இல்லாத விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சுடிதார் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நல்ல மீஷோலயோ நல்ல ஒரு வெப்சைட்லயே நல்ல இதுலயே கூட நம்ம ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அது ஒர்த்து வந்து பயங்கரமா நல்லா சூப்பரா இருக்கு, ஆனா ரேட் வந்து 1000 ரூபான்னு போட்டிருக்கு, 500 ரூபான்னு போட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க யோசிக்கணும். ஸோ அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு, ஆனா ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம யோசிக்கணும். அதை வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து வாங்கினவங்க ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது என்ன பிரச்சனைனா, நல்ல எலக்ட்ரிக் சைக்கிள் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற சைக்கிள் வந்து 1500 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதை பார்த்த உடனே இவங்க 1500 ரூபாய் ரேட்டு தான் அப்படின்னு இதை பார்த்த உடனே டெம்பர் ஆகி ஆசைப்பட்டு உடனே என்கிட்ட கூட கேட்கவே இல்லை, நான் அந்த சைடு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன், நான் மதியான டைம் இது ஆர்டர் பண்ணும்போது என்கிட்ட கூட கேட்கவே இல்லை, ஆர்டர் பண்ணுவோன்னு கேட்கவே இல்லாம டக்குன்னு ஆர்டர் போட்டாங்க. அப்படியே போய் ஆர்டர் போட்டு ஜிபேல பணம் கட்டி உடனே ஆர்டர் போட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறோம், அப்படி ஒரு இதே கிடையாது, அப்படி ஒரு வெப்சைட்டே கிடையாது, அது ஃபேக்கு. நாங்க அதுக்கப்புறம் ரீசெக் போய் ஒரு 1 வீக் 10 டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கறோம், அட்ரஸ் எல்லாம் கொடுத்து எல்லாமே ப்ராப்பரா ஆர்டர் போட்டாரு, வரவே இல்லை. அப்படி அதுக்கான அந்த மெசேஜஸ் எதுவுமே வரவே கிடையாது. அதுக்கப்புறம் நாங்க கூகுள்ல போய் எல்லாமே செக் பண்ணி பாக்குறோம், அப்படி ஒரு வெப்சைட்டே இல்லை. அதுக்கப்புறம் தான் பாக்குறோம், அதே மாதிரி நிறைய வெப்சைட்ல இந்த சைக்கிள் இப்படி இருக்கு, இந்த சைக்கிள் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அதுல கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் வருது, இது வந்து ஏமாத்த வேலை நம்பாதீங்கன்னு கமெண்ட் வருது. சரி நான் செக் பண்ணி பாக்குறப்ப பார்த்தேன். ஸோ கமெண்ட் வருது, வந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ், 2-3 செகண்ட்ஸ் 2-3 மினிட்ஸ்க்குள்ள டக்கு அதை டெலிட் பண்ணிடுறாங்க அந்த கமெண்ட்டை. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதெல்லாம் டக்கு டக்கு டெலிட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒரு ஏமாத்து வேலைன்றதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஆன்லைன்ல எந்த பொருள் நீங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கலாம். ஸோ இது நார்மலா எல்லாருக்குமே இருக்கும். சுடிதார் நம்ம ஒன்று ஆர்டர் போட்டிருப்போம், பார்த்தா ஆன்லைன்ல வேற சுடிதார் வரும். ஸோ இதனாலே நான் சுடிதாரே ஆர்டர் பண்றதை விட்டுட்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இருந்துச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், எல்லாரும் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயம், இனிமேல் ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற விஷயம். ஸோ அதனாலதான் இது வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என் லைஃப்ல நான் பர்சனலா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ இது நேம் சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் சொல்றேன், டப்பர் வேர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி நீங்க இது இது பண்ணு, நீ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டாங்க. அது அப்புறம் இன்னொரு பியூட்டி இது ரெண்டுமே நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே நேம் சொல்லாம தெரியல. ஸோ அந்த பியூட்டி சம்பந்தமான ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ அது இது ரெண்டையுமே சேர்த்து விட்டுருந்தாங்க. ஸோ போயிட்டோம். ஸோ ஒரு விஷயம் நல்லா நம்ம பார்த்தோம்னா, இப்ப எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய, அப்போ அந்த டைம்ல இருந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு ஃபேமிலியுமே நல்ல பெரிய ஃபேமிலி, எல்லாருமே நான் சொன்னா கேட்பாங்க, நான் சொன்னா வாங்குவாங்க ப்ராடக்ட்லாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி தான், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. ஸோ நான் போய் சேர்ந்துட்டேன். ஸோ என்னையாலேயே சர்வை பண்ண முடியல. ஸோ நான் அதுக்காக சொல்றேன் இந்த விஷயத்த, என்னையாலேயே அதுல சர்வை பண்ண முடியல. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க, ரைஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த டைம்ல, இது வந்து நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல நான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல சொல்றேன். ஸோ இப்ப அதோட ரேட் என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. அப்படி ஒரு இதே இல்ல, அது போயிடுச்சானும் எனக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து 1200 ஒரு ரைஸ் பாக்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ 1200 அந்த ரைஸ் பாக்ஸ் வாங்கினோம்னா நம்ம ஒரு 1500 வித்தா நம்மளுக்கு 300 லாபம் அந்த மாதிரி. ஸோ ஒரு அரிசி போட்டு விற்கிற பாக்ஸ், இப்ப நம்ம இருக்கோம் நார்மலா, நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நம்ம நார்மலா வீட்டுல இருக்கோம், நம்மள தெரிஞ்சவங்க மூலியமோ யாரோ ஒருத்தவங்க வந்து 1500 ஒரு அரிசி பாக்ஸ் வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். நம்ம வாங்குவோமா? சோ அந்த பிளாஸ்டிக் வந்து பயங்கரமான குவாலிட்டியான பிளாஸ்டிக். அவங்க அங்க சொல்லி கொடுக்குறதே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து அதால மேக் பண்ணிருக்கோம், இதெல்லாம் மேக் பண்ணிருக்காங்க, அது பயங்கரமான குவாலிட்டி, இதுலதான் வண்டு வைக்காது, அது பண்ணாது இது பண்ணாது, இது அவ்வளோ குவாலிட்டி, அந்த பிளாஸ்டிக் வந்து அவ்வளவு குவாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி தராங்க நம்மளுக்கு. சோ அதெல்லாம் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், இது வந்து பயங்கரமான குவாலிட்டியான பிளாஸ்டிக், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டு. சோ நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னான்னு கேக்குறேன், நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இப்படி ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது வந்து பயங்கரமான பிளாஸ்டிக், இது வந்து சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1500 வாங்கிக்கோங்க அப்படின்னா நம்ம அதை வாங்குவோமா? 1500 நம்ம சூப்பரா நல்ல சில்வர்லயோ இல்ல வேற ஏதாவது நல்ல இதுலயோ நம்ம அழகான நல்ல சூப்பரான ஒரு ரைஸ் பாக்ஸ் வாங்கணும்னு நம்ம தோணும். ஸோ அது மாதிரிதான் நம்மளும் நம்ம அடுத்தவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ அரிசி பாக்ஸே வாங்கிறாங்க அப்படின்னா வாங்கிட்டு ஃபுல்லா பிளாஸ்டிக்கா இப்போ 1200 நம்ம சொல்றோம் கேட்கறோன்றதுக்காக அரிசி வாடி வாங்கிட்டாங்க. ஸோ ஃபுல் ப்ராடக்ட் எல்லாமே வீட்டுல அரிசி இது பிளாஸ்டிக் சம்பந்தமாவே எல்லாமே வாங்கி வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஏதோ 1-2 ப்ராடக்ட் வேணா வாங்குவாங்க, நம்ம முகத்துக்காக பார்த்து வாங்குவாங்க. ஸோ எல்லாமே அதே பிராண்டட்ல அதே இதுல வாங்கி வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஸோ நம்மளால எவ்வளவு நாள் சர்வை பண்ண முடியும்? ஸோ ஒரு ப்ராடக்ட் விட்டோம்னா 300. ஸோ இது எவ்வளவு நாள் நம்மளால சர்வை பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு நல்லா பார்த்தோம்னா, நம்மள ட்ரிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோ நீங்க அந்த இதுல எல்லாம் பாத்துருப்பீங்க விளம்பரத்தை, இந்த படத்துல எல்லாம், சதுரங்க வேட்டை படத்துல எல்லாம். சோ இவங்க வந்து கோல்டு டைமண்ட், இவங்க வந்து அவ்வளவு சேல் பண்ணி இவ்வளவு சம்பாரிச்சாங்க, இவங்க வந்து இவ்வளவு சேல் பண்ணி இவ்வளவு சம்பாரிச்சாங்கன்னா நம்மள ஆசை காட்டுவாங்க. சோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே நம்மளும் வாங்குவோம்டா, 10,000 வாங்கிட்டு 20,000 வாங்குவோம், வாங்கி எப்படியாவது நம்ம 10,000 வித்து முடிச்சோம்னா நம்மளுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் அதுல, அப்படிதான் நம்மளுக்கு தோணும். சோ இந்த மாதிரி நான் அப்படிதான் பல்கா 10,000 ஆர்டர் போட்டு வாங்கி முடியவே இல்லை. ஸோ பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் இது கூட பரவாயில்ல, அப்புறம் பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு என்னால சேல் பண்ண முடிஞ்சு, ஓரளவுக்கு என் முகத்துக்காக அது வாங்கிட்டேன். ஸோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் அவங்க எவ்வளவோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எவ்வளவோ பிராண்டடான அது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதவங்களா இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா 300 400 சொல்றாங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் 300 400 நம்மகிட்ட யாரு வாங்குவாங்க? அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிராண்டடான எவ்வளவோ பிராண்டடான இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மகிட்ட யாரு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க? ஸோ நம்ம முகத்துக்காக எங்க சித்தப்பா ஒரு ஃபேஸ் வாஷ், எங்க மாமா ஒரு ஃபேஸ் வாஷ்ன்னு வாங்குவாங்க. ஸோ அது எவ்வளவு நாள் வாங்குவாங்க? ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யாராவது ஒன்று வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முகத்துக்காக பார்த்து ஒரு தடவை வாங்குவாங்க, அடுத்த தடவை நம்ம விற்க முடியுமா? முடியாது. ஸோ அதுல பல்கா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃபர் போடுவாங்க, இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்க உங்களுக்கு இந்த ஆஃபர், அவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா இந்த ஆஃபர் போட்டு நம்ம தலையில கட்டிடுவாங்க. பட் ஆனா நம்ம யார் தலையிலையும் கட்ட முடியாது. நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய சிஸ்டர் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, ஆன்லைன் ஜாப் இருந்தா என்ன சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் போடுறாங்களே. ஸோ அந்த கமெண்ட் போடுறது கீழே ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு போடுற கமெண்ட்லாம் நம்மளுக்கு காட்டுது, அவங்களுக்கு கீழே போடுற கமெண்ட்லாம் நம்மளுக்கு காட்ட மாட்டேங்குது. நானா எப்பயாவது போய் செக் பண்ணி பார்த்தாதான் காட்டுது. என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களாம் மிஸ்யூஸ் பண்றாங்க. மிஸ்யூஸ் பண்ணி நீங்க வந்து இதுல வந்து இது பண்ணுங்க, ஷேர் மார்க்கெட்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க,
இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இதை நான் என்ன சொல்றேன்னா, இது ஏன் வீடியோ கீழே போடுற கமெண்ட் கீழே நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியது தேவை கிடையாது. ஸோ அதே மாதிரி ஜாப் இல்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுங்க, இந்த இது பண்ணுங்க, இந்த பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னா, அதெல்லாம் என்னன்னா பணம் கட்டி பண்ற மாதிரி பிசினஸா இருக்கு. ஸோ அதை பணம் கட்டி பண்றாங்க. நம்ம வீடியோ கீழே கமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட் கேட்டது கீழே அவங்க போட்டுறாங்க கமெண்ட். ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்து இவங்க வந்து மிஸ்கைட் ஆகி போயிட்டாங்கன்னா, அவங்க சொல்றது கேட்டாங்கன்னு எனக்கு ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்ல ஒரு கமெண்ட்ல போய் இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து டக்குன்னு நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதுக்காக தான் இதை கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒண்ணு பண்றதுக்கு 1000 தடவை யோசிச்சு பயங்கரமா திங்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ என்னையவே வந்து இந்த மாதிரிலாம் ஏமாத்திருக்காங்க பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா நம்பக்கூடிய ஆளெல்லாம் வந்து கண்டிப்பா ஈஸியா அவங்க மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து அடுத்து லேடிஸ் ஈஸியா பண்ணக்கூடிய ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் வீக்ல போடுறேன். ஸோ ஈஸியா பண்ணக்கூடிய பிசினஸ், ஜாப், வீட்டுல இருந்தே பண்ணக்கூடியது, குழந்தைங்களை வச்சுட்டு பண்ணக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீக்ல நான் போடுறேன். ஸோ அதை பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ அதுதான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு கேள்விகள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அப்படியே புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.